சாயிராம். ஓம் சாயிராம். குழந்தையே, நீ வேறு நான் வேறு அல்ல. நீயும் நானும் ஒருவருக்குள் ஒருவர் கட்டுண்டுதான் இருக்கிறோம். தீயாலும் அன்பாலும் என்னோடு பிணைந்துதான் உள்ளாய் என் குழந்தை. உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த சம்பவங்களுடன் நிரம்ப வேண்டும், சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் திடீர் திருப்பமாக உன் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நிகழும் பொழுது அதை பார்த்து துவண்டு விடுகிறாய். அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் சொல்வதை மறந்து விடுகிறாய். அப்படி இருக்காதே என் குழந்தையே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இரு. நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே? என்னதான் நீ எதிர்மறை சிந்தனையோடும் தீய எண்ணங்களோடும் இருந்தால் உனக்கு என்று எழுதப்பட்டது உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டபடிதான் உன் வாழ்க்கை நகரும். அதுபடிதான் உன் வாழ்க்கையும் செல்லும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வும் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முழுவதுமாக நம்பு. இந்த உலகத்தில் எந்த உயிரினமானாலும் அது தன்னுடைய பாதுகாக்கவாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு எதற்கெடுத்தாலும் குழப்பிக்கொண்டே இருக்காதே. வாழ்க்கையே போய்விட்டது என்று துவண்டு விடாதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன் அப்பா இருக்கிறேன். உன்னை பத்திரமாக இந்த உலகிற்கு கொண்டு வந்த நான் அந்த உலகிற்கு எப்படி வாழ்வது, எப்படி வாழ வேண்டும் என்ற சூட்சுமத்தை சொல்லாமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக நீ நல்ல வழியில் வாழ, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உனக்கான அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். உனக்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். நீ நிம்மதியாக வாழும் அந்த வாழ்க்கையை நான் பார்க்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன். என்றுமே என்றென்றுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உன் அருகிலேயே உன் இல்லத்திலேயே இருந்து கொண்டிருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ, என்னை எப்பொழுது உன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, என்னை எப்பொழுது உன்னுடைய தந்தையாகவே பாவித்து உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் வந்து கூறினாயோ, என்னை முழுவதுமாக நம்பி என் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த நொடியிலிருந்து நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றித்தர உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. நீ செய்த தவறை எப்பொழுது உணர்ந்து விட்டாயோ அந்த நொடியிலிருந்து உன் கர்மாக்களை நான் குறைத்து விட்டேன். எதற்குமே பயப்படாதே. நான் உனக்கு துணையாக, பக்கபலமாக எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து உன்னை காத்து ரட்சிப்பேன். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என்னுடைய பிரியமான குழந்தைக்கு உண்டு. எப்பொழுதுமே உன் இலக்கு எது என்பதை நிர்ணயித்து வாழ பழகிக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, இதுதான் சரி என்று எப்பொழுது உன் மனதிற்கு புலப்படுகிறதோ அந்த வழியில் உன் பயணத்தை சென்று கொண்டே இரு, செலுத்தி கொண்டே இரு. மற்றவர்களுக்காகவோ அல்லது உன் மனம் விரும்பியவர்க்காகவோ உன்னுடைய இலக்கை மாற்றிக்கொள்ளாதே. வெற்றி நிச்சயமாக உன்னை சேரவே சேராது.
இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருந்தால் வெற்றி கிடைக்கவும் கிடையாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு சமயம் ஒரு ஊரில் குருவை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வந்தார். வந்து குருவிடம், குருவே, எனக்கு எந்த வேலையும் சரிப்பட்டு வரமாட்டேன் என்கிறது. எதை ஆரம்பித்தாலும் நம்பிக்கையோடு தான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறேன். ஆனால் அனைத்துமே நஷ்டத்தில் மட்டுமே முடிகிறது அப்படின்னு ரொம்பவே கவலையோடு தன்னுடைய வேதனை, போராட்டம், மன வருத்தம் எல்லாத்தையுமே குரு கிட்ட சொன்னார். அப்போ குரு, ஏன் உன் வேலைகளில் என்ன பிரச்சனை வருகிறது? அப்படி என்னதான் பிரச்சனையில் நீ தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு குரு அந்த வந்த மனிதரை பார்த்து கேட்டார். அப்போ வந்தவர் செய்த தொழில்கள், என்னென்ன தொழில்கள் செய்தேன், என்னென்ன தொழில்கள் செய்து அதில் நஷ்டம் அடைந்தேன் அப்படிங்கிற பட்டியலிட்டான் வந்த நபர் குருவிடம். இங்கே பாருங்க குருவே, இத்தனை தொழில் செய்தும் எதிலையுமே எனக்கு முன்னேற்றமே கிடைக்கல. வந்தவனின் குறைபாடு குருவுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒருவனுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. அதில் கிணறு வெட்ட கிளம்பினான் அந்த மனிதன். கிணறு வெட்ட இடம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியே வந்த பெரியவர் ஒருவர் ஒரு இடத்தை சுட்டி காட்டி அங்கு கிணறு வெட்ட சொன்னார். அவனும் அங்கு தோண்ட ஆரம்பித்தான். சிறிது ஆழம் தோண்டி இருப்பான். அந்த பக்கமாக போக வழிபோக்கன் ஒருவன், ஏன்பா அங்கே தோன்ற, அங்கெல்லாம் பாறை தான் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த இடத்துல தோண்டு என்று வேறு ஒரு இடத்தை காட்டிவிட்டு போனான். அப்போ அந்த ஆள் உடனே அங்கேயும் தோண்ட ஆரம்பித்தான். அப்போது அந்த வழியே போன இன்னொரு ஆள் அவனை வேறு இடத்தில் தோண்ட சொல்ல மீண்டும் மீண்டும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தான் அந்த மனிதன். இப்படியே 1 மாத காலமாச்சு. ஒவ்வொருவர் பேச்சை கேட்டு கேட்டு இடங்களை மாற்றி கொண்டிருந்ததில் அவன் எந்த இடத்தையும் முழுமையாக தோண்டி இருக்கவே இல்லை. அந்த சமயம் முதலில் வந்த பெரியவர் அந்த பக்கம் வந்தார். அவருடைய குழப்பத்தை உணர்ந்தார். இப்படி மாறி மாறி தோண்டியதற்கு பதில் அந்த உழைப்பை ஒரே இடத்தில் காட்டியிருந்தால் நல்ல நீர் சுரந்திருக்கும், கிணறும் உனக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை குரு சொல்லி முடித்தபோது எந்த தொழிலையும் தான் முழுமையாக செய்யாமல் பாதியிலேயே விட்டது அப்படிங்கிறத வந்தவனுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அப்போது குரு அவனுக்கு ஒரு அறிவுரையும் கூறினார். உன்னுடைய இலக்குகளை நீ மாற்றிக்கொண்டே இருந்தீனா உனக்கு வெற்றி கிடைக்காது. இலக்குகளை எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்காதே. முதல்ல உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான இலக்கு என்ன என்பதை முதலில் நிர்ணயம் செய்து கொள். அந்த இலக்கில் எப்படி வெற்றியடையலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டுமே உன் மனதில் பதிய வைத்து கொண்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் இலக்கை நோக்கி உன்னுடைய நகர்வுகள் இருந்து கொண்டே இருக்கட்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன்வசம் ஆக்கி கொள்ளலாம். நீ வழியில் போகும் பொழுது 1000 தடைகள் வரும், தடங்கல்கள் வரும். ஏன் உன்னை சுற்றி 1000 பேர் உன்னால் இது முடியாது அப்படின்னு பல எதிர்மறையான விஷயங்களை நீ கேட்டாலும் கூட எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் உனக்கு வரும் தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ அடைய வேண்டிய இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியணும். உன்னுடைய இலக்கு என்ன, அதை எப்படி அடையலாம் என்ற சிந்தனை மட்டும்தான் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றியை சாதிக்கலாம், வெற்றியை உன்வசம் ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு குரு அந்த மனிதனிடம் அறிவுரையை வழங்கினார். அந்த மனிதரும் நாமும் எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்து எதையுமே சரிவர செய்யாமல் இருந்ததுனால தான் நமக்கு எல்லாமே நஷ்டத்தில் முடிகிறது. இனி ஒரு வேலையை எடுத்து அதில் திறம்பட உழைத்து நம் வெற்றியை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவோட குருவை விட்டு தன்னூர் பக்கம் சென்றான் அந்த மனிதன். நாமும் நம்மளுடைய இலக்கை நிர்ணயித்து கொண்டு அந்த இலக்கை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் செய்து கொண்டே வந்தால் நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடையலாம். நினைப்பதற்கு மேலாகவே வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், வாழ்க்கையில் வென்றே காட்டலாம்.
இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியைதான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். இதுவரை உனக்கிருந்த கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு உனக்கு விலகப் போகிறது. உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்தவர்களுக்கு மட்டுமே இது சூட்சமமாக கண்களுக்கு தெரியும். நீ இது நாள் வரை எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் சேரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. கவலைப்படும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய், எதற்காக வேதனைப்படுகிறாய் என்று சிந்தனை செய்தாலே போதும். அந்த கவலை தேவையில்லாத கவலை என்று உனக்கே புரிந்துவிடும். உன் மனதின் சாவியை நீ வைத்து கொண்டால் பரிபூரண சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம். தேவைப்படும் பொழுது மனதின் சாவியை வைத்து மனதை திறந்து கொள். தேவையில்லாத பொழுது மனதை பத்திரமாக பூட்டி வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு சூட்சம அறிகுறியாகவே இருக்கும். தோல்வியையே வீறு கொண்டு தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்த்துவது கடினம். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். எத்தனை தடைகள் வந்தாலும் நேர்மையோடும் நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. நேர்மை, நம்பிக்கை, முயற்சி ஆகிய மூன்றும் தான் உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழி தன்னம்பிக்கையோடு இருப்பதுதான். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். எந்த ஒரு செயலை செய்வதாக நீ இருந்தாலும் அதை குறைவில்லாமல் செய்ய வேண்டும், குறையில்லாமல் செய்ய வேண்டும். இந்த அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு அந்த வாக்கின்படி நீ நடந்து கொண்டு முழுமையான பலனை பெறவே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் பிள்ளையே.
ஏதாவது ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ குறையில்லாமல் பார்த்துக்கொள். அந்த விஷயத்தில் குறையிருந்தால் அந்த விஷயம் முழுவதுமாக முழு பலனை அடையாது என் பிள்ளையே. யார் ஒருவர் தான் எடுக்கும் செயலை முழுவதுமாக வெற்றிகரமாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் அந்த விஷயத்தில் இறங்குகிறார்களோ, அதை நினைத்து கொண்டு அந்த விஷயத்தில் முழுவதுமாக உழைத்து கொண்டிருக்கிறானோ அவரே வெற்றி கண்டவர்களாவார்கள். நீ எதை செய்ய விரும்புகிறாயோ, உன் மனம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை எப்படி செய்ய வேண்டும், எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை முதலில் ஒரு தீர்மானம் உன் மனதிற்குள்ளேயே செய்து கொள். அதை எப்படி தீர்க்கமாக செய்தால் அந்த செயல் முழுமை பெறும் என்பதை அறிந்து கொண்டால் அதை செய்து முடிக்கும் வலிமையும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தானாகவே உன் மனதில் வந்து குடிகொண்டுவிடும். நிச்சயமாக அந்த செயல் தோற்றே போகாது, வெற்றி மட்டுமே கிட்டும். உனக்கென்று ஒரு செயல், அது உனக்கான காரியம். அந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ மற்றவர்களால் இயலாது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நீதான் எந்த ஒரு வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்கிறாயோ அதற்கான முழு பலனையும் நீயே அனுபவித்துக் கொள்ளலாம். அதற்கான முழு பலனும் உனக்குத்தான் பிள்ளையே. எதையுமே சலிப்பில்லாமல் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் சலித்து கொண்டு செய்தால் அதில் வெற்றியடையவே முடியாது. சலிப்போடு நீ செய்யும் எந்த காரியமும் முதலில் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். பின் இதை செய்யலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் ஒரு போராட்டம் குழம்பும். அந்த குழப்பமே ஒரு விதமான பதற்றத்தையும் பயத்தையும் வரவழைக்கும். தாழ்வு மனப்பான்மைக்கு அதுவே வித்திட்டு செய்யும். எனவே என் குழந்தையே, தன்னம்பிக்கையை சிறிதும் குறையாமல் தெளிவோடும் மகிழ்ச்சியோடும் துணிவோடும் சுறுசுறுப்போடும் தன்னம்பிக்கையோடும் ஒரு செயலை செய்ய துவங்கினால் வெற்றி என்பது நிச்சயம் உன் பக்கம்தான். நீ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கவலை உன்னை தொட்டால், ஐயோ என் வாழ்க்கை போய்விட்டதே என்று கலங்கி விடாதே. அந்த கவலை உனக்கு விழிப்பை தருவதற்காகவும் வாழ்க்கை என்ற பாடத்தை கற்பிப்பதற்காகவும் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள். கவலை வந்துவிட்டால் வாழ்வே போய்விட்டதென அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடாதே. வாழ்க்கையை கற்றுக்கொள் அந்த கவலையிடமிருந்து. உன்னை பற்றி கற்றுக்கொள் அந்த கவலையிடம் இருந்து. அனைத்தையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியையும் கற்றுக்கொள். நிச்சயமாக அந்த அனுபவ பாடம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி மேல் வெற்றியடைய ஒரு முயற்சி பாடமாகவே இருக்கும். நீ செய்யும் செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. முன்வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்காதே. எதை நினைத்து ஆரம்பித்தாயோ அந்த எண்ணம் முடியும் வரை அதே நோக்கில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் செயல் அனைத்தும் வீழ்ந்து போகாமல் வெற்றியடையவே செய்யும். பதட்டம் பல நல்ல நிகழ்வுகளை பாழ்படுத்திவிடும். எனவே எதற்கெடுத்தாலும் பதட்டப்படாதே. எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக செய். பதற்றத்தோடு செய்யும் காரியம் எல்லாமே சிதறி போய்விடும். எப்பொழுதுமே நிதானத்தோடு இருக்கிற வேகம்தான் இருக்க வேண்டும். பதட்டத்தோடு செய்யும் வேகம் சிதறித்தான் போய்விடும். அவசரம் என்பது நிச்சயமாக கூடவே கூடாது. எண்ணம்தான் வாழ்க்கையாகவே மாறுகிறது குழந்தையே. எண்ணம் எப்பொழுது சிறப்பாக இருக்கிறதோ அதே போல உன்னுடைய வாழ்வும் சிறப்பாகவே உன் எண்ணம் போல் மாறிவிடும். குழந்தையே, சந்தேகமே இன்றி மகத்தான செயல்களை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உன் வாழ்வில் திடீர் திருப்பம் உண்டாகும். உன் உள்ளம் குளிரும்படி நல்ல நிகழ்வுகள் உண்டாகும் குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் ஒரு அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இது உன் அப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். நிச்சயமாக நிகழும். நீ மனம் விரும்பியவரோடு கரம் சேரும் காலம் இது. நிச்சயமாக உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் காலமும் இதுவேதான்.
நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். நிச்சயமாக என்னை ஜெயிக்க வைக்க என் சாயப்பா உறுதுணையாக இருப்பார் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னுள் வந்து குடிபுகுந்துவிடும். எவருக்குமே அவர்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கை முழுவதுமாக தருவதில்லை. வேண்டியதை வேண்டிய நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை தருகிறது. நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை தரும் என்று காத்துக்கொண்டே இருக்காமல், இந்த வாழ்க்கை தருவதை வைத்துக்கொண்டு நீ விரும்பியதை எப்படி அடையலாம் என்பதை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இரு. பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது அதற்கான வாய்ப்பும் உன் கண்களுக்கு தெரியும். இந்த சூட்சமம் உனக்கு புரிந்து கொண்டாலே நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், நிகழ வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அதை நிச்சயமாக அடைந்து விடலாம். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தும் கூட மறந்துவிடாதே. இவ்வளவு அற்புதமான கிடைத்த உன் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்து. எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த அற்புதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி சாயப்பா. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு நன்றி சாயப்பா. என்னை முன்னேற்ற வழியில் முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றதற்கு நன்றி சாயப்பா என்று எப்பொழுதும் நன்றி செய்து கொண்டே இரு, சொல்லிக்கொண்டே இரு.